அனைத்து குழு நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். குரு வர்மம் அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்று மிக்க மகிழ்ச்சி. குரு வர்மம் அகாடமி கோயம்புத்தூர்ல சைபர் பத்தாமையில் அவிலகலம் பக்கத்தில் இங்கே வந்து கொஞ்சம் அக்குப்ரெஷர், வர்மம் மருத்துவம், பிரான் மருத்துவம், முத்திரை மருத்துவம், ஒய்என்எஸ்ஏ மருத்துவம், வளர் மருத்துவம் மற்றும் இயற்கையோடு போய் சேர்ந்தவரை பற்றி கிளாஸஸும் எடுக்கிறோம். ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறவங்க முன்னக்கூடிய இந்த ஃபோன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த 98949817. நான் டாக்டர் ஜி ரமேஷ், எம்ஏ பிஹெச்டி, மாஸ்டர் அக்ரிகல்ச்சர், குரு வர்மம் அகாடமி, 30A டாக்டர் அம்பேத்கர் ரோடு, வேளாண்டிப்பாளையம், கோயம்புத்தூர் 641025. மொபைல் நம்பர் 98949817. இமெயில் gramesh2003@gmail.com. யூடியூப் சேனல் மாரல் இன் 2 minutes டாக்டர் ஜி ரமேஷ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. அப்பப்போ வந்து வீடியோ சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து காது இரைச்சல், டினிட்டஸ். இதுக்கு முதிரைகள் மூலமாக எப்படி வைத்தியம் பண்ணிக்கலாம் அதை பத்தி பார்க்கிறோம். முத்ரா தெராப்பி ஃபார் டினிட்டஸ். இதுக்கு வந்து 3 முதிரைகள், மெயினான முதிரைகள் 3 முதிரைகள். ஒன்று வந்து சூனிய முதிரை, இரண்டாவது முதலை முதிரை, மூன்றாவது சங்கு முதிரை. இந்த 3 முதிரையில ரெகுலரா காலையில ஒவ்வொரு முதிரையும் குறைஞ்சது 20 நிமிடம், 3 முதிரை முடிக்கிறது 1 மணி நேரம். காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் நம்மளோட வியாதியின் கடுமை குறைய ஆரம்பிச்சு விரைவிலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நம்ம கண்கூட பார்க்கறோங்க. அதனால இது வந்து இனி ஒவ்வொன்றா பார்க்கலாம். சூரிய முத்திரை, இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்னோட வீடியோல நிறைய நம்ம அக்குபஞ்சர் குரு வர்மம் அகாடமியில மாரலின் பில்மிஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா 40-50 வீடியோல போட்டிருக்கேன். அதுல வந்து முத்திரைகள்னா என்ன கருத்து. இப்போ வந்து முத்திரையில வந்து மனப்பாடம் பாருங்க. அதை வந்து மூலர்கள் பற்றி தெரிஞ்சுக்கங்க. பெருவிரல் நெருப்பை குறிக்கிறது, சுத்துவிரல் காற்றை குறிக்கிறது, நடுவிரல் மரம் அல்லது ஆகாய மூலத்தை குறிக்கிறது, மோதிர விரல் நிலம் மூலத்தை குறிக்கிறது, குட்டி விரல் சுண்டு விரல் நீர் மூலத்தை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகாயங்கிறது பெரும்பாலும் வெற்றிடம். வெற்றிடம்ங்கிறது நம்ம உடம்புல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தலையில் இருக்கு. தலையில தான் வந்து வெற்றிடம். நமக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ஆக்குபைடா இருக்குது. தலை மட்டும் எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதா தலையை வந்து வெற்றிடம். ஸோ இந்த வெற்றிடத்தை வந்து ஒரு தன்மையை நம்ம குறைக்கிறது மூலமாக அமுத்து பிடிச்சி ஆகாயத்தையும் வரம நம்ம பெருவிரலையும் வச்சு அமுத்து பிடிச்சி ஒரு 40 நிமிஷம் இல்லை 20-30 நிமிஷம் பிடிக்கிறப்போ தலை சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிச்சு. அதோட சேர்த்து இந்த காது இறைச்சலும் நல்லாவே கம்மியாகுது. கூடிய வெற்றிக்கும் வந்தாலும் சரியாயிடும். நீங்க படத்துல பாத்தீங்க, 2 கையை முன்னாடி வச்சுக்கங்க, கரெக்டா பாருங்க. நடுவரில் மடக்கி பெருவர்களோட அமுத்து இப்படி அமுத்தி பிடிச்சி 2 கையிலையும் பிடிச்சி பண்ணணும். ரொம்ப பண்றது ரொம்ப ஈஸி. பெருவரில் மடக்குறீங்க, அமுத்து பிடிக்கிறீங்க, நடுவரில் அமுத்து பிடிச்சிட்டு திரும்ப. இதை வந்து நம்ம உள்ளங்கையில பார்த்து கீழே வச்சுட்டு மடியில வச்சு உட்காந்து மடியில வச்சு உட்காந்து டீப் பிரீத், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இந்த பிரச்சனைக்காக தான் பண்றோம். நம்ம வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி தொந்தரவு இல்லாம பண்ண நம்ம. இது சூனிய முத்திரை. அடுத்தது முதலை முத்திரை. இந்த முதலை முத்திரைங்கிறது வந்து நம்ம இடது கையில பிருத்திவி முத்திரை வைக்கிறோம். பிருத்திவி முத்திரை நில முத்திரை. இப்ப விரல்ல மோதிர விரல் தான் நில முத்திரை. ஸோ நில முத்திரை, பிருத்திவிங்கிறது நிலம் சமஸ்கிருதத்துல. ஸோ இதை முதல் டச் பண்ணிக்கும். படத்தில் உள்ளபடி இடது விரலில்
இடது கையில் பிரித்தி முத்திரை வைத்து வலது கை பெருவிரலை சுண்டு விரலுக்கு நடுவுல கொண்டு போய் இந்த முதிரை வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு நேர் கீழே பள்ளத்துல அமுக்கிங்க. நமக்கு வந்து வரமுதிரை நம்ம எந்த இடம்னு பாத்தீங்கன்னா P8 பெரிகார்டியம் 8. நீங்க நடுவரல்ல வச்சு மடக்கி பிடிச்சீங்கன்னா அது உள்ளங்கையில உட்காரக்கூடிய இடம். அதோட சென்டர் பாயிண்ட் மேல இருக்கு பாத்தீங்கன்னா, மேல சென்டரா இதுக்கு நேரா இந்த இதுக்கு நேரா கீழே வச்சு பாத்தீங்கன்னா அப்படி. ஸோ பெருவிரலை கொண்டு போய் உள்ள கொண்டு போய் வச்சு மற்ற 4 விரலையும் பிடிச்சி இந்த மாதிரி இருக்கிறது முதலை முத்திரை. இது வந்து மிக அருமையாக வேலை செஞ்சு நமக்கு வந்து காது இறைச்சலை மிக அருமையாக நமக்கு வந்து இதை சரி பண்ணுதுங்க. அடுத்தது சங்கு முத்திரை. சங்கு முத்திரைங்கிறது வந்து விசுத்தா, நம்ம சங்கு போகி இருக்கு இல்லைங்களா, அது வந்து விசுத்தா சக்கரம் இருக்குது. அது காது பிளஸ் கண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணுறது, பேலன்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுங்க. அது ஒரு 20 நிமிஷம் பண்றது ரொம்ப ஈஸி. உள்ளங்கை இடது உள்ளங்கையை வச்சுக்கிறீங்க, வலது கை பெருவிரலை உள்ள வச்சு இதை மூடிக்கங்க. இதை மூடிட்டு பெருவிரல இந்த விரலை கொண்டு வந்து இப்படி டச் பண்ணுங்க. இப்படி டச் பண்ணுங்க. இவரை டச் பண்ணிட்டு மற்ற விரலை டச் பண்ணிட்டு இப்படி பார்க்கும்போது இப்படி தெரியும். இப்ப மிக அருமையான முத்திரை சங்கு முத்திரை. சங்கு முத்திரைங்கிறது விசுத்தா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியதுங்க. லொகேஷன் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, படத்துல இருக்கவங்க இடதுகை உள்ளங்கையை வச்சு உங்களை பார்த்து வச்சுக்கிட்டு வலதுகை கட்டை விரல்ல வச்சு இடதுகையை மூடி 4 விரலையும் முடிச்சு மூடி இடதுகை பெருவிரல்ல போய் வலதுகை ஆள்காட்டி விரல் மூலியா டச் பண்ணி மற்ற 4 விரலையும் கையோடு தேர்ந்து வச்சுக்கணும். மிக அருமையான முத்திரை. இது வந்து சங்கு முத்திரை. இது வலதுகையில் மட்டும்தான் வலம்புரி சங்கு சொல்லுவாங்க. அதே எஃபெக்ட் தாங்க. உள்ளங்கை எடுக்கிறோம், வலதுகை பெருவிரல்ல இடதுகை பெருவிரல்ல வைக்கிறோம், இதை மூடுறோம், இதை கொண்டு வந்து இப்படி டச் பண்றோம். பார்க்கறதுக்கு சங்கு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சங்கு மாதிரி இருக்கு. மிக அருமையான முத்திரை. இந்த 3ஐயும் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றப்போ நமக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அவங்களோட நோயின் கடுமை குறைஞ்சி கம்மியா இருக்கும். இது போக என்ன பாதுகாப்பு முறை பண்ணணும்னு பார்த்தோம். இந்த சளி ஜலதோஷம் பிடிக்காம நம்ம பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஏதோ பொழுது போனோம்னு சொல்லிட்டு பென்சிலு, பேனா, பட்ஸு, குச்சின்னு சொல்லிட்டு கண்டதை காதுக்குள்ள படிச்சு குத்தக்கூடாது. அதே மாதிரி சில்லுன்னு எதுவும் பிடிக்க வேணாங்க. குளிர்ந்த நீர், குளிர்ந்த பானம் காதின் பாதுகாக்கிறதுனால அதை குறைச்சிக்கிறது பண்ணாலும். அப்புறம் காதுக்கும் மூக்குக்கும் தொடர்பு இருக்கு. அடிக்கடி மூக்க பழமா சேர்ந்துக்கூடாதுங்க. இப்போ காதுக்கு கொஞ்சம் குறைய இருக்கு. அப்புறம் காதுல வந்து டிராப் விடுறேன், எண்ணெய் விடுறேன்னு சொல்லி காய்ச்சல் நடுவில் ஊற்றக்கூடாது. நல்ல இஎன்டி ஸ்பெஷலிஸ்டா பார்த்து பண்ணிக்கலாங்க. சைனஸ் டான்சில் இருந்தா அது உடனே சிகிச்சை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அதோட எஃபெக்ட் வந்து மேல நமக்கு வந்து காதுக்கு வந்து பாதிக்கிறதுனால இது உடனே டாக்டர்கிட்ட பார்த்து சரி பண்ணிக்கோங்க. காதுல வந்து வாக்மேன், ஹெட்மேன் போட்டாலும் போடாம இருக்கிறது நல்லது. ஒருவேளை போட்டா மினிமம் வால்யூம் வச்சுக்கலாங்க. அடிக்கடி நம்ம சத்தமா கேட்டோம்னா சுத்தமா காது போயிடும். அதே மாதிரி பக்கத்துல ஏதாவது சவுண்டா டெல் போடுறாங்க, சத்தம் வருது, போர் போடுறாங்க, பயங்கரமா சத்தம் வருது பார்த்தீங்கன்னா காதுல வந்து பஞ்சு வச்சுக்கலாங்க. செல்போன் பேசுறப்போ கூடுமான வரைக்கும் ஸ்பீக்கர்ல போட்டு பேசிக்கங்க. அது முடியாத பட்சத்துல ஒரு பக்கமே பேசாம மாறி மாறி எடுத்து காதுல வச்சு பேசுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சக்கரை நோய், ஹை பிபி இல்லாம இருந்தா ஒரு வேலை கண்ட்ரோல் வச்சுருக்கேன். தினமும் நம்ம மெடிடேஷன் பண்றது நமக்கு வந்து காது இறைச்சல் தடுக்க. நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம சொல்லியிருப்பேன், போகணும் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அது ரெகுலரா பண்றப்போ நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறேன். மது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது இது நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். ஸோ காது பிரச்சனை இல்லாம காது வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதோட தவிர நம்ம கொஞ்சம் யூடியூப் சேனல்ல பாருங்க, மாஸ்டர் 2 ஒரு வீடியோ போட்டுருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம அகாடமியில வர்மம் அகாடமியில புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். வர்மம் அல்ல புக் பப்ளிஷ் பண்ணிருக்கிறோம். இதுல 185 வர்மங்கள் உடம்புல எங்க இருக்கு, அது எப்படி இயக்கணும், என்ன பண்ணக்கூடாது தெளிவான முறையில யூசர் ஃப்ரெண்ட்லியா போட்டுருக்கோம். நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாம் சுலோகமா இருக்கும், இப்படிலாம் அது மாதிரி இல்லாம யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. இதோட விலை வந்து 1000 ரூபாய்ங்க. அதே இது இங்கிலீஷ்ல போட்டுருக்கோம், டெக்ஸ்ட் புக் அண்ட் வர்மா தெராப்பின்னு போட்டுருக்கோம். அப்புறம் முதிரைகள்
முதலில் நம்ம உடல்நலம் பற்றி முதிரை நன்மை பற்றி நம்ம போட்டோம். அது 400 ரூபாய்ங்க. இப்போ போட்ட முதிரைகளை எப்படி பண்றது செய்து ஒரு ஒரு வீடியோ 40-45 முதிரைகளை பற்றி போட்டுருப்பாங்க. இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுவோம். அக்குவர்ம முத்ரான்னு ஒரு புக் போட்டிருக்கோம். ஒரு வியாதி எடுத்தீங்கன்னா வர்மம், பிரஷர், முத்திரை எப்படி சரி பண்ணுறது 3யும் டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு போனா தமிழர்கள் வரை நம்ம ஒரு 30 வியாதி எடுத்துருக்கோங்க. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன்ல வந்து 15 வியாதியை எடுத்துருக்கோம். 30 வியாதி எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா மலச்சிக்கல், தலைவலி, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், இருதய நோய்கள், சயாட்டிக்கா, பேக் பெயின், தூக்கமின்மை, அப்புறம் வந்து அஜீரண கோளாறுகள், ஒரு மூட்டு வலி, இது எல்லாத்துக்கும் குதிங்கால் வலி, இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து வியாதி டெஸ்ட் பண்ணி கால் இறைச்சல், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அது மட்டும் ஒரு 30 வியாதிகளை மேஜரா நம்ம சந்திக்கக்கூடிய வியாதிகளை வச்சு கம்பைன் பண்ணி புக் பண்ணுறோம். எல்லா ஹீலர்ஸுக்கும் இந்த புக் கையில் இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்தது என்னோட ஃபீலிங். அப்புறம் யாமாமோட்டோ நியூஸ் ஸ்கால்ப் அக்குபஞ்சர் நம்ம ஸ்கால்ப் அக்குபஞ்சர்ல ஸ்பெஷலாக ஒரு 9 பாயிண்ட் டச் பண்ணி பெயினை குறைக்கிறதுக்கு டாக்டர் யாமாமோட்டோ கண்டுபிடிச்சதை பற்றி தமிழ்ல பண்ணியிருக்கோம். அப்புறம் அக்குபஞ்சர் கேட்டகரிகள் சிறு தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்குபஞ்சர் கேட்டகரி தாய் புள்ளி சேய் புள்ளி தான் வரும். அதாவது மூலக புள்ளிகள் மட்டும் தான் வரும். இது போக 22 கேட்டகரி இருக்குங்க. தாய் புள்ளி, சேய் புள்ளி, ஹராரே பாயிண்ட், யுவான்ஸ்லோஸ் பாயிண்ட், எக்ஸைக்லேட் பாயிண்ட், கமாண்ட் பாயிண்ட், டிஸ்டல் பாயிண்ட், கீசி பாயிண்ட், லோயர் கீசி பாயிண்ட், கோஸ்ட் பாயிண்ட், விண்டோஸ் ஆஃப் ஹெவன் பாயிண்ட், ஸ்டார் ஆஃப் விண்டோஸ் பாயிண்ட், அப்புறம் வந்து எலக்ட்ரோ பாயிண்ட்ஸ், இது மாதிரி வந்து நமக்கு வந்து எலக்ட்ரோ அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து 22 வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குங்க. கோஸ்ட் பாயிண்ட், இதெல்லாம் நிறைய கேட்டகரி இருக்குங்க. இது என்னன்னு தெரியாமல் பண்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக அக்குபஞ்சர் கற்றுக்கிட்டவங்க இந்த புக் கையில் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் அந்த முதிரைகளை பற்றியே அது இங்கிலீஷ் வெர்ஷன் டாக்டர் பிங்கர்ஸ் இருக்கும். அதே தான் இது வந்து நோய்க்கான வர்ம தீர்வுகள் ஒரு குயிக் ரெஃபரன்ஸு. எந்த நோய்க்கு எந்த வர்மம் கொடுக்கணும் ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்து ஈஸியான ஒரு இருக்கும். வர்ம புக் படிச்சுட்டு ஒரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா இது மட்டும் இருந்தால் போதும். டக்கு தேடிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்புறம் மலர் மருத்துவம் பற்றி இப்படி மலர்கள் மனம் செம்மையான மருத்துவம் தேவையில்லை, மலருக்கு மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனத்தை பாதி மாத்திட்டாலே மனசு சரியில்லை பாதி வியாதி குணமாயிருது. ஸோ அது வந்து டாக்டர் பேட்சோட புக்குங்க. இதை வந்து நம்ம தமிழ்ல அவரோட இப்போ தமிழ்ல வச்சு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா கொடுக்கணும். அப்புறம் 395 அக்குபஞ்சர் புள்ளிகளும் அதன் நோய்களும் அது வந்து மொத்தம் இருக்கக்கூடிய 14 மில்லியன் 395 புள்ளிகள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து 29 புள்ளிஸ் இருக்குங்க. அது வந்து எங்க இருக்குது, அதோட லொகேஷன், அது என்னென்ன வேலைகள் செய்து என்னென்ன வியாதி தமிழ்ல மொழிபெயர்க்கிறோம். அப்புறம் வர்மம் அடங்கல்கள் பற்றி 80 அடங்கல்கள் தனியாக இருக்கு. அது ரூபாய்க்கு ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும். இது ஒரு இ காப்பிங்க. இ காப்பி வந்து அக்குபஞ்சர் வந்து நீங்க அக்குபுர அகாடமில இருந்து புக்கு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இ காப்பி. அப்புறம் லேட்டஸ்டா வந்து 2 புக்கு போட்டுருங்க. டாக்டர் டான் பேலன்ஸ் மெத்தடு. இதுல வந்து 8 செகண்ட் ரிசல்ட் கிடைக்குதுங்க. இது காண்டாலேட்ரி மாதிரி பின்னேடிங் பண்ணுறது. இப்போ கடைசியா புக்கிற புது புக் வந்து டாக்டர் டுங் அக்குபஞ்சர் புள்ளிகள் மிக சிறந்த புக்காக காட்டுறாங்க. அக்குபஞ்சர் லேட்டஸ்ட் கிடையாது. 1975 வரைக்கும் உங்க ஃபேமிலியில வந்து மறைமுகமாக வச்சிருக்காங்க. டாக்டர் டுங் வந்து அதை பப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருங்க. இது ரொம்ப ரிசல்ட் வந்து இமீடியட்டா கிடைக்குது. இவரும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய வழி இடத்துல ஃபீல்டில் போடக்கூடாது, ஆப்போசிட்ல போட சொல்றாரு. ரிசல்ட் கண்கூட பார்த்ததுனால தான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். புக்கோடெல்லாம் விலை போட்டுருக்கேன். யாராவது புக்கு வேணுங்கிறவங்க என்னோட ஃபோன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். கொரியர் சார்ஜ் வந்து 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். வாழ்க வளமுடன், அனைவரையும் வாழ்க வளமுடன். நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்.